Hey everyone, it's Skewb. இந்த வீடியோல நம்ம ஸ்கியூபோட இன்டர்மீடியேட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கியூபோட பிக்னஸ் மெத்தடை பார்த்துருக்கோம். நான் பிக்னஸ் மெத்தடே ஆல்ரெடி சொல்லிப்பேன். சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிம்பிள். பட் நம்ம பிக்னஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கியூபை சால்வ் பண்ணோம்னா ஒரு 15 to 20 to 25 அந்த செகண்ட்ஸ் ஆவரேஜாக நம்ம இந்த ஸ்கியூபை சால்வ் பண்ணலாம். பட் ஒரு காம்படிஷனில் போயிட்டு 15 to 20 செகண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு போடியம்லாம் அடிக்கவே முடியாது. ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்டு ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்ஸ் என்னவோ. எல்லா வேர்ல்டு கிளாஸ் ஸ்கியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. பட் அங்கே போயிட்டு நம்ம 15 செகண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது நம்ம அட்வான்ஸான டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கற்றுக்கணும். இந்த வீடியோவில் என்னன்னா நான் ஒரு இன்டர்மீடியேட் மெத்தடை பற்றி சொல்ல போகிறேன். இது என்னன்னா சாராஸ் இன்டர்மீடியேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது 2 விஷயம், ஸ்லெட்ஜ் ஹேமர் அண்ட் ஹெட்ஜ் ஹேமர். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பிக்னஸ் மெத்தடில் ஆல்ரெடி இந்த மூவ் பார்த்துருப்போம். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப். இந்த 4 மூவ்ஸை நம்ம கண்டிப்பாக பிக்னஸ் மெத்தடில் பார்த்துருப்போம். இது பேர் தான் ஹெட்ஜ் ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த 4 மூவ்ஸ் தான் ஹெட்ஜ் ஹேமர். இது பேர் தான் ஸ்லெட்ஜ் ஹேமர். அப்போது ஹெட்ஜ் ஹேமர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் அப், ரைட் சைட் அப். இதுதான் ஹெட்ஜ் ஸ்லாமர். அது ஸ்லெட்ஜ் ஹேமர், இது ஹெட்ஜ் ஸ்லாமர். இந்த ரெண்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கியூப் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஹெட் ஸ்லாமருக்கும் ஸ்லெட்ஜ் ஹேமருக்கும் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கற்றுக்கணும். இப்போது ஸ்லெட்ஜ் ஹேமருக்கான ஃபிங்கர் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கியூபை இப்படி பிடிச்சிக்கணும். அதாவது பாட்டமில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பேக்கில் இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் இங்கே மேலே இப்படி வைங்க, தம்பை இப்படி வைங்க, இந்த 2 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது தம்பையும் இதையும் வச்சு கீழே இப்படி புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிட்டு அடுத்தது இந்த 2 ஃபிங்கர்ஸையும் இப்படி புஷ் பண்ணுங்கள். அண்ட் தம்பை வச்சு இப்படி மேலே தூக்குங்க. தென் இந்த ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி மேலே கொண்டு வாங்க. இதுதான் ஸ்லெட்ஜ் ஹேமரோட ஃபிங்கர் ட்ரிக். மறுபடியும் பாருங்கள். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப். இதுதான் ஸ்லெட்ஜ் ஹேமர். அப்போது ஹெட் ஸ்லாமர்னா எப்படின்னா நீங்கள் அது லெஃப்ட் இப்படி கியூபை இப்படி திருப்பிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் கூட பண்ணலாம். பட் அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம ரைட்லேயே இப்படியே வச்சு பண்ணுவோம். அதுக்கு என்னன்னா தம்பை மேலே வச்சுக்கோங்க, டாப் லேயரில் வச்சுக்கோங்க. அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு புஷ் பண்ணுங்கள். தம்பை வச்சு புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி லெஃப்ட் சைட் டவுன், அடுத்தது தம்பை வச்சு இங்கே புஷ் பண்ணுங்கள். ரைட் சைட் டவுன், தென் இந்த ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் சைட் அப், தென் இந்த தம்பை வச்சு ரைட் சைட் அப். இதுதான் ஹெட் ஸ்லாமர். மறுபடியும் பாருங்கள். லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் அப், ரைட் சைட் அப். இந்த ஸ்லெட்ஜ் ஹேமர், ஹெட் ஸ்லாமர் தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தென் ஸ்கியூபை சால்வ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கலர் நியூட்ரலாக இருக்கணும். கலர் நியூட்ரல்னா என்னென்னா நம்ம பிக்னஸ் மெத்தடில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒயிட் சால்வ் பண்ணுவோம், அடுத்தது எல்லோ சால்வ் பண்ணுவோம். இப்போ அப்படி இருக்கக்கூடாது. எது மோஸ்ட்லி சால்வ் ஆகிருக்கோ, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கே ஆல்ரெடி 1 சால்வ் ஆகிருக்கு. மீதியெல்லாம் பார்த்து இங்கே 1. நமக்கு இந்த கேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மாதிரி எந்த கலர் ஃபர்ஸ்ட்டு ஈஸியாக நமக்கு மேட்ச் இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் கலர் சால்வ் பண்ணி அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகணும். நீங்கள் ஒயிட்டை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோ சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் டைம் லென்த்தாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் நியூட்ரலாக எது ஈஸியாக ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணி அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் லேயரை சால்வ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் என்னென்னா நமக்கு 1-2 கார்னர்ஸ் சால்வ் ஆகிருக்கும். அது அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஓரியன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டரை சால்வ் பண்ணி டாப் லேயரை நம்ம சால்வ் பண்ணுவோம். அது ஒரு 2 to 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஆகும். பட் நம்ம இந்த மெத்தடில் அப்படி பண்ண போகிறது இல்லை. ஒரே ஸ்டெப்பாக எந்த கேஸுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் 2 சால்வ் ஆகிருக்கு, 2 சால்வ் ஆகாமல் இருக்கா. இதில் மொத்தம் 5 கேஸ் இருக்குது. தென் எந்த கார்னர்ஸும் இல்லாமல் இருந்து எல்லா கார்னர்ஸும் சைடில் இருந்ததுன்னா அப்போது என்ன கேஸ் இருக்கா, அதில் மொத்தம் 5 கேஸ் இருக்குது. மொத்தம் 10 கேஸ் இந்த டாப் லேயரை சால்வ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மேலே எந்த டாப் லேயர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒயிட்டை சால்வ் பண்ணியிருக்கேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோ எதுவுமே சால்வ் ஆகாமல் இருக்கும்போது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்லைட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இது ரைட்டில் இருக்கும். ரைட்டில் இருக்கும்போது இந்த கார்னரும் இந்த சென்டரும் மேட்ச் ஆகிருக்கும். இந்த சென்டர் ஒன்று இந்த கார்னர் ரைட்டில் இருக்கும், இன்னும் லெஃப்ட்டில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரைட்டில் இருந்ததுன்னா அப்போது ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் லேயர் சால்வ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கார்னர் ரைட் சைடில் இருந்ததுன்னா அப்போது நீங்கள் ஹெட் ஸ்லாமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ஹெட்லைட்ஸ் கூடவே சேர்ந்து அந்த சென்டர் வந்து மேட்ச் ஆயிருந்ததுன்னா நீங்கள் பிகினர்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரி தான் ஹெட்லைட்ஸை ரைட்டில் வச்சுக்கோங்க. ரைட்டில் வச்சுக்கிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் டாப்பில் ஓரியன்ட் பண்ணி தென் பிகினர்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எல்லோவை சால்வ் பண்ணுங்கள். லாஸ்ட் கேஸ் மாதிரி தான் ஹெட்லைட்ஸ்க்கு அந்த எல்லோ சென்டர் வந்து ஆப்போசிட்டாக, இந்த ஹெட்லைட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அந்த சென்டர் இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஹெட்லைட்ஸை ரைட்டில் வச்சுக்கிட்டு தென் ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர், தென் இங்கே ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர், இங்கே ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர், பிகினர்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். இந்த 4 கார்னர்ஸோட லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த சென்டர் டாப் லேயரோட சென்டர் வந்து டாப்பில் இருக்கு. அப்போனா ஹெட்லைட்ஸை நீங்கள் ரைட்டில் வைக்காமல் லெஃப்டில் வைங்க. லெஃப்டில் வச்சு ஸ்லெட்ஜ் ஹேமரை ட்வைஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்க டாப் லேயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 கார்னர்ஸ் மட்டும் சால்வ் ஆயிருந்தால் என்ன கேசஸ் வருதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் 5 கேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து டாப்பில் இருக்குது, இது ரெண்டும் சால்வ் ஆகிருக்கு. இப்படின்றப்போ ஒன்று ஃப்ரண்ட்லேயும் ஒன்று லெஃப்ட்லேயும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெட் ஸ்லாமர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 90 டிகிரி டர்ன் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் 90 டிகிரி டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லெட்ஜ் ஹேமரே வந்துடும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சால்வ் ஆகிடுச்சு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸ் பாருங்கள் நம்மள ஃபேஸ் இருக்கும், 2 கார்னர்ஸ் மேலே இருக்கும். சென்டர் வந்து ஒன்று இந்த எல்லோ கார்னரோட மேட்ச் ஆகிருக்கும், இல்லைனா இந்த சென்டர் வந்து அப்படியே நேராக ஆப்போசிட் பேக்கில் இருக்கும். அப்படின்றப்போ இந்த கேஸில் என்னென்னா இந்த சென்டரை லெஃப்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணுங்கள். ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணிவிட்டு 90 டிகிரி டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் வந்திருக்கும். யா, எல்லோ சால்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் நம்மளை ஃபேஸ் ஆகி அந்த சென்டர் வந்து இங்கே இல்லாமல் பேக்கில் இருந்ததுன்னா அந்த சென்டரை ரைட்டில் வச்சுக்கிட்டு ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணுங்கள். தென் இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஹெட் ஸ்லாமர் கேஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஹெட் ஸ்லாமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் சால்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த 2 எல்லோவும் நம்மளை ஃபேஸ் ஆகிருக்கு. சென்டர் வந்து இந்த சைடு இல்லாமல் இந்த சைடு இருக்குது. அதுவும் இல்லாமல் சென்டர் ஒன்று இப்படி மேட்ச் ஆகிருக்கும், இல்லைனா இந்த சென்டர் வந்து இப்படி பேக்கில் இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஹெட் ஸ்லாமர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்தது எல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஹெட் ஸ்லாமர் கேஸ் வந்திருக்கும். உங்களுக்கு டாப் வந்து சால்வ். அதே கேஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்டர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே போயிருக்கும். அப்படின்றப்போ இந்த சென்டர் லெஃப்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஹெட் ஸ்லாமர் பண்ணுங்கள். தென் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்லாமரோட கேஸ் வந்திருக்கும். தட்ஸ் இட். நம்ம செகண்ட் லேயர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா லாஸ்ட்டு இந்த 4 சென்டர்ஸையும் சால்வ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் என்னென்னா நமக்கு ஒரு சென்டர் சால்வ் ஆகி வந்திருக்கும், மீதி 3 சால்வ் ஆகாமல் இருக்கும். அப்படின்றப்போ நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். என்னென்னா உங்களுக்கு 2 ஆப்போசிட் கலர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணி 180 டர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கியூப் சால்வ் ஆகிடும். ஆனால் சம் கேசஸில் என்னென்னா உங்களுக்கு 4மே சால்வ் ஆகாமல் இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் 2 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா இது ஜெட் பெர்மியூட்டேஷன் சொல்லுவாங்க. இதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா இந்த 2 சென்டர்ஸும் ஸ்வாப் ஆகணும், அதே சமயத்தில் இந்த 2 சென்டர்ஸும் ஸ்வாப் ஆகணும். அதாவது ஒரு ஜெட் மாதிரி இருக்கும், அதுதான் ஜெட் பெர்மியூட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அல்காரிதம் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போது இந்த கார்னரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து ரைட்டு ஆர் 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 ப்ரைம் ஆர் ப்ரைம். அடுத்தது இந்த சைடு லெஃப்டில் வந்து எல் அண்ட் எல் ப்ரைம். இங்கே டாப்பில் இருக்கிறது யூ ப்ரைம். இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது அந்த அல்காரிதமை எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 2 சைடும் தெரிஞ்சிருக்கணும். 2 சைடும் தெரிஞ்சிருக்கிறப்போ இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், மொத்தம் 4 கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட் அண்ட் ஆரஞ்சு க்ரீனுக்கு இங்கே தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த கார்னரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இப்போது அந்த அல்காரிதமை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆர் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ எல் ஆர் எல் ப்ரைம் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கியூப் அப்படியே ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். நான் மறுபடியும் காட்டுறேன். 2 ஆப்போசிட் கலர்ஸை வச்சுக்கிட்டு இந்த கார்னரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஆர் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ எல் ஆர்
L prime R. இப்போது இந்த கேஸ் பாருங்கள், உங்களுக்கு 4 கலர்ஸும் ஆப்போசிட்டாக ஸ்வாப் ஆகிருக்கும். இது வந்து H பெர்மிட்டேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அதே மாதிரி இந்த 4 கலர்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம எப்படி Z பெர்மிட்டேஷனில் இந்த கார்னர் ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தோமோ அதே மாதிரி இந்த பெர்மிட்டேஷனில் இந்த கார்னர் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சு அல்காரிதமை நம்ம அப்ளை பண்ண போகணும். இப்போ பாருங்கள், R U prime R prime U prime பண்ணிவிட்டு 180 டிகிரி டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் கேஸ் வந்திருக்கும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். தட்ஸ் இட். ஸ்கியூப் சால்வ் பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் வந்து கலர் நியூட்ரலாக இருக்கணும். தென் வந்து அந்த செகண்ட் லேயர் கேசஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த 2 கேசஸோட 4 கலர்ஸோட 2 கேசஸை நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கியூபை ஈஸியாக உங்களால் ஒரு 6 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அப்படி கூட சால்வ் பண்ணலாம். அவ்வளோதான். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் MA கியூபிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.